शिव 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 शिव. அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்க கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு என்னை இங்கு வரவழைத்த பிரபஞ்சத்திற்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த குருமார்களை இன்று அடியனுடைய பிறந்த நாள் அன்று சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு இறைவனுக்கும் எங்கள் குருமார்களுக்கும் மிகுந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நான் ஜாதகத்தை ஆய்வு செய்யக்கூடிய விதம் அனைத்து குருமார்களுடைய ஆசீர்வாதத்தையும் பொறுத்தது. தனிப்பட்ட விதி என்று ஒன்று கிடையாது. ஒரு ஜாதகத்திற்கு எப்படி பலன் சொல்ல வேண்டும் அதைத்தான் சொல்வேன். இது இந்த வழி அந்த வழி அப்படிலாம் கிடையாது. ஜாதகருக்கு பலன் சொல்லணும். வந்து கேட்குறவங்களுக்கு நம்ம சரியான விடையை கொடுக்கணும். ஒரு நல்ல டாக்டராக இருக்கிறது மாதிரி. அதான் என்னுடைய பலன். என்ன, ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு அறிமுகமாக ஒரே ஒரு விதிமுறையை சொல்கிறேன். ஒரு ஜாதகர் வந்து ஒரு ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் பைலட் ஆவதுக்கு என்ன கிரக சேர்க்கையை நம்ம சொல்லணும். மாணவர்களுக்கு படித்து முடிச்சுட்டு வராங்க, பைலட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு என்ன வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு குறிப்பு சொல்கிறேன். அதை எல்லாருமே எழுதிக்கிடுங்க. அதாவது பைலட் ஆவதுக்கு வந்து 3, 7, 11 சனி ராகு தொடர்பு வேணும். 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம் சனி ராகு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். இதுதான் பைலட்டுக்கு உண்டான அமைப்பு. அந்த நட்சத்திரங்கள் தொடர்பையும் சொல்றேன், என்ன அதையும் எழுதிக்கிடுங்க. சொல்ல எழுதிக்கிடு. திருவாதிரை, சித்திரை, திருவோணம். திருவாதிரை, சித்திரை, திருவோணம். கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. பூரம், மூலம், ரேவதி. அப்புறம் புனர்பூசம், சுவாதி, விசாகம். சுவாதி, விசாகம். கும்பத்துல சதயத்தினுடைய நட்சத்திரம். புனர்பூசம், சுவாதி, விசாகம். திருவாதிரை, சித்திரை, திருவோணம். புரியுதுங்களா? கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. அவ்வளவுதான். 1, 11 சேர்க்கை. 1, 11 சேர்க்கை. லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும். ஆமா, சனி ராகு தொடர். சுக்கிரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம், ராகு நட்சத்திரம். 3 நட்சத்திர காம்பினேஷன் இல்லாம பைலட் ஆக முடியாது. இதுல ஆகாய வீடுகள் வந்து தனுசும் மீனம். தனுசு, மீனம் ஆகாய வீடுகள். மகரமும் கும்பமும் வாயு வீடுகள். பஞ்சபூதத்துல மகரமும் கும்பம் சனி பகவானுடைய வீடு. பயணத்துக்கு காரகன் சந்திரன், சூரியன், ராகு. பயண காரக கிரகங்கள் சந்திரன், சுக்கிரன், ராகு, சூரியன், புதன். இதுதான் பயண காரகன். இதுல இந்த திருவோணம்
அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் வந்து மயிலுக்கு உண்டான நட்சத்திரம். திருவோணத்தின் பறவை மயில். அப்போ ஃப்ளைட் வந்து மயில் மாதிரி பழகு என்ன, அதை ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிடலாம். அப்புறம் வந்து மிதுனம் வந்து பறவை ராசி. மிதுனத்துல வந்து பறவை ராசி. மிருகசீர்ஷ நட்சத்திரம் வந்து முருகப்பெருமானுடைய வாகனம் அங்க மயிலா இருக்கும், வாகனத்துல செல்லக்கூடியது. செவ்வாயினுடைய நட்சத்திரம், வாகன காரகன் வந்து முருகப்பெருமான் தான். அந்த செவ்வாயினுடைய அனுகிரகம் இல்லாம யாரும் தைரியமா வண்டி ஓட்ட முடியாது. இப்போ ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு தைரியம் வேணும். 3ஆம் பாவம் 4ஆம் பாவம் இயக்கம். ஒரு வாகனத்தை இயக்கணும்னா 3 4 பாவங்கள் நல்லா இருந்தால் தான் இயக்க முடியும், இல்லைன்னா இயக்க முடியாது. அப்போ டெக்னிக்கல் ஒர்க்குக்கு நமக்கு குருவும் புதனும் வருவாங்க. மைண்டு கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். இந்த கிரக பாவங்கள் இருந்ததுன்னா 1 6 10 12 இந்த பாவங்களோட இந்த அமைப்புகள் தொடர்பு இருக்கு. 10ஆம் பாவம் தொழில், 6ஆம் பாவம் சர்வீஸ், 9ஆம் பாவம் வந்து குலத்தொழில். நம்ம மூதாதையருடைய அனுகிரகம் 9ஆம் பாவம் அது இருந்தால் தான் வானத்தில் பறக்க முடியும், இல்லைன்னா தரையில் கூட நடக்க முடியாது. 3 5 8 12 சம்பந்தம் பலவீனம் ஆயிட்டுன்னா ஊனம். ஒரு ஜாதகருக்கு 1 3 5 8 12 வந்தால் அந்த ஜாதகர் ஊனம். அங்கத்தில் ஏதாவது ஒரு ஊனம் இருக்கும், உறுதியா இருக்கும். ஏழாம் அதிபதிக்கு 3 8 12 சம்பந்தம் வரக்கூடாது. ஏழாம் அதிபதிக்கு 3 8 5 12 சம்பந்தம் வந்துன்னா அவங்க கூட எந்த பொண்ணும் குடும்பம் நடத்தாது. அனைத்தும் மரணத்தை தழுவும், அனைத்தும் மரணத்தை சந்திக்கும். வந்த களத்திரம் எல்லாம் பாழாகும்னு இருக்கு. ஏழாம் அதிபதி இதே மாதிரி ஒவ்வொரு பாவ கிரகத்துக்கும் நம்ம அந்த 3 8 12 போட்டு பார்த்துக்கலாம். எந்த காரக உறவுக்கு 3 8 12 இருக்கோ அந்த காரகம் தன்னை விட்டு பிரிந்து விடும். ஒரு ஜாதகத்தில் எளிமையா வரக்கூடிய மனைவி எந்த நட்சத்திரத்துல வருவா, எந்த ராசியில வருவா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு சொல்லுது. ஆமா, அந்த நட்சத்திரம் ராசி இலக்கணம் அதை மட்டும் சொல்லு. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நின்ற வீட்டிற்கு 7ஆம் அதிபதி நின்ற வீட்டிற்கு 7ஆம் வீடு, 7ஆம் அதிபதி எங்க நிற்கிறாரோ அந்த வீட்டுக்கு 7ஆம் வீடு. அந்த நட்சத்திரம், அந்த வீட்டின் நட்சத்திர புள்ளி அது லக்னாதிபதியாகவோ ராசியாகவோ அமையும். இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்கணம்னு வச்சுக்கிடுவோம். 7ஆம் அதிபதி குரு. குரு வந்து சிம்மத்தில் இருக்கிறார். இந்த சிம்மத்துக்கு 7ஆம் வீடு எது? கும்பம். இதுதான் இவனுக்கு மனைவியினுடைய வீடு, தலையெழுத்து இதுதான். இந்த சனி பகவானுடைய தொடர்பு கொண்ட ஜாதகத்தோடு தான் இந்த தனுசு லக்கணம் வாழ்க்கை நடத்த வேண்டும். அதை மீறி நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா அதுலதான் பிரச்சனை வரும். இது கொடுப்பினை, ஒரு மனிதனுடைய கர்மா. இவன் கூட தான் வாழணும். இந்த சனி பகவானுடைய லக்கணமா இருக்கலாம், இல்ல அவளுடைய லக்னாதிபதி சனி பகவான் வீட்டுல இருக்கலாம், இல்ல லக்ன புள்ளி சனி பகவானா இருக்கலாம். ஆமா, இப்படித்தான் அமையும். நீங்க செக் பண்ணி பாருங்க, பொருந்தி வந்துச்சுன்னா ஏத்துக்கிட்டு. இது நான் அனுபவத்துல ஒவ்வொரு ஜாதகமா பார்க்கும்போது ஒரு ஷார்ட்டா கண்டுபிடிக்குது. ஒரு பொண்ணு வந்து விட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு 7ஆம் அதிபதி எங்க இருக்கு, அதுக்கு 7ஆம் வீட பாரு, அந்த சந்திரன் அந்த பொண்ணு ஜாதகத்துல தொடர்பு வருதா அப்படின்னு ஈஸியா பாத்துக்கலாம்.
அதே மாதிரி ஒரு பெண்ணின் 9ஆம் அதிபதி, ஒரு பெண்ணின் 9ஆம் அதிபதி கணவனின் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணினுடைய பாக்கியாதிபதி கணவனுடைய ஜாதகத்துல நீசம் பெறக்கூடாது, வகை அஸ்தங்கம் பெறக்கூடாது. அவளுக்கு எந்த பாக்கியமும் அந்த கணவனால கிடைக்காது. கணவனுடைய 10ஆம் பாவம் மனைவி ஜாதகத்துல பலவீனமா ஆகக்கூடாது. அப்படி கட்டிட்டான்னா எனக்கு வேலை போயிடும். வேலை போயிட்டுனா குடும்பம் நடத்த முடியாது. அதான் பிரச்சனை. இந்த 2 அமைப்பையும் எல்லாரும் கண்டிப்பா பார்த்துக்கிடுங்க. மற்ற பொருத்தங்கள்லாம் நீங்க நிறைய பார்த்துக்கிட்டாலும் இந்த 2 விஷயத்த கண்டிப்பாக பார்க்க வேண்டும். என்ன? குரு சூரியன் புதன். குரு சூரியன் புதன் தொடர்பு யாருக்கெல்லாம், ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி, நல்ல தர்மம் செய்ய சொல்லுங்க. நல்ல தர்மம் செய்ய சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கு எல்லா சௌகரியமும் கிடைக்கும். இல்லைன்னா தீராத வியாதி வந்துடும். குரு சூரியன் புதன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த குடும்பத்தில் நெடுநாட்களாக படுக்கையில் இருந்த நோயாளிகள் உண்டு, இல்லைன்னா உருவாயிருவாங்க. குரு சூரியன் புதன். சந்திரன் ராகு, சந்திரன் கேது இப்படி இருந்தாலும் லக்னத்தில் சுக்கிரன், லக்னாதிபதி சுக்கிரன், சந்திரன் கேது, சந்திரன் ராகு, இவங்கெல்லாம் தர்மம் நிறைய செய்யணுமா. தர்மம் நிறைய செஞ்சாதான் நோய் நொடி வராது. ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் நின்றால், எந்த ஒரு ஜாதகத்திற்கும் 5ஆம் இடத்தில் சனி பகவான் நின்றால் குலதெய்வத்தின் அனுமதி பெறாமல் திருமணத்தை பற்றி பேசக்கூடாது. குலதெய்வத்தை பார்த்து பூஜை பண்ணிட்டு தான் திருமணத்தை பேசணும். இது ஒரு சாஸ்திர விதி. ஒரு ஜாதகம் வரும்போது 5ல சனி இருக்கா, முதல்ல உங்க குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்க பொருத்தமே பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் பொருத்தமே தப்பாயிடும். என்ன? இது ஒரு அமைப்பு. ஒரு ஜாதகத்தில் 2, 4, 7, 10 கேந்திரங்கள், கேந்திர ஸ்தானங்கள்ல பாவ கிரகங்கள் தொடர்பு இருந்தால் தான தர்மங்கள் நிறைய செய்ய வேண்டும். தான தர்மங்கள் நிறைய செய்ய வேண்டும். 2, 4, 7, 10 இறைக்கிற கிணறு தான் ஊரும் சொல்லுவாங்க. பொருளாதாரம் அந்த கிணறை இறைக்கணும். 4ஆம் பாவம் தான் கிணறு. 4ஆம் பாவத்துல பாவக்கிரகங்கள் இருந்துன்னா வீட்டுல கிணற மூடி இருக்காங்கன்னு அர்த்தம். என்ன? வயிற்றுக்கு சாப்பாடு சரியா போடலன்னு அர்த்தம். அதனால கடன் வாங்கியாவது நற்கர்மம் செய்யணும். செஞ்சா அந்த ஜாதகம் இந்த பிறவியிலே நன்மை அடையும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. எல்லாரும் புரிச்சுக்கிடுங்க. பேச வாய்ப்பளித்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய கூட்டங்களை நிறைய எழுதிப்பார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மனித வாழ்க்கையும் ஜோதிடமும் அப்படிங்கிறத பத்தி பேச போவோம். மனித வாழ்க்கைக்கு ஜோதிடம் எவ்வாறு உதவுகின்றது என்பதை பத்தி பார்ப்போம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்களை பேசுவோம். பாத்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா ராசி கட்டத்தை சககாசி, சிககாசி, உபயகாசின்னு பிரிச்சு வைப்பாங்க. சககாசிங்கிறது பாத்தீங்கன்னா மேசம், கடகம், துலாம், மகரம். இது பாத்தீங்கன்னா சககாசி. சிககாசினா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிககாசி. உபயகாசினா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உபயகாசிகள்.
சககாசி என்பது சகு சகுன்னு போகக்கூடியது. கண்ட்ரோல் இல்லாம வேகமாக செல்லக்கூடியது. சிகம் என்பது ஒரே இடத்தில் நிலையாக நிற்பது. உபயம் என்பது இரண்டும் கலந்து சகமும் சிகமும், அதாவது வேகமும் நிலைத்த தன்மையும் கொண்டதான் உபயம் என்பது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காசி கட்டத்தை பாத்தீங்கன்னா நெருப்பு காசி, நிலகாசி, காற்று காசி, நீர் காசின்னு பிரிச்சு வைப்பாங்க. இது பாத்தீங்கன்னா பைகாகம் சொல்வதற்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெருப்பு காசி என்பது 1-5-9, அதாவது மேதம் மேதம், சிம்மம், தனுசு, இந்த மூணுமே பாத்தீங்கன்னா நெருப்பு காசி. அதே மாதிரி நிலகாசி என்பது ரிதபகாசி, கன்னி, மகரம். இது 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 எல்லாமே பாத்தீங்கன்னா நிலத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி காற்று ராசி மிதுனம், துலாம், கும்பம். இதுல பாத்தீங்கன்னா கும்பம் என்பது ஆகாயத்தை குறிக்கும். பாத்தீங்கன்னா பைலைட்டு, இந்த ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் கும்பலக்கண காயங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், நடப்புல பாத்தீங்கன்னா கும்பத்துல ராகு உக்காந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா விமான விபத்து அதிகமாக ஏற்படுறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த கும்பத்துல ராகு இருக்கிறதுனால திடீர் விபத்துகள் ஏற்படுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கும்பத்துல ராகு வந்ததுனாலதான் இந்த விமான போக்குவரத்து அதிகமாக பாதிக்கப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா நீர்ராசி. நீர்ராசி என்பது கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசியும் நீர்ராசிம்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு இதுங்களுக்கு பாத்தீங்கன்னா கடகத்துக்கு கேது வந்துடுவாரு. கேதுங்களுக்கு பாத்தீங்கன்னா கேது வந்தபடி தண்ணிலாம் சூக்கி விடுவாரு. அதாவது பாத்தீங்கன்னா தண்ணிலாம் ஓரளவுக்கு பத்தி போயிடும். மழை குகைப்பாடு ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இதை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா பலனை எடுக்க முடியும். பாத்தீங்கன்னா கவின்னு சொன்னாங்க, ஒழுக்கம் என்பது 4ஆம் இடம். 2ஆம் இடம் எதுக்குன்னு சொன்னாங்கன்னா காலபூச தத்துவத்துக்கு 4ஆம் இடம் தந்தன் ஆட்சி பெறுது. அதாவது மனம் திடமா இருந்தாதான் ஒழுக்கமா இருக்க முடியும். அதனாலதான் 4ஆம் இடத்தை ஒழுக்கமா வச்சாங்க. அவங்க பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் எதுக்கு வச்சாங்கன்னா மனம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட வயசுக்கு மேல ரொம்ப திடமா இருக்கணும். அதாவது ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டா மனதை வச்சுக்கணும், உச்சத்துல வச்சுக்கணும். அதாவது சந்திரன் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கால புத்தகத்துக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்றார். அதனால பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்ம ஒழுக்கத்திலேயே உயர்ந்து நிக்க முடியும். அப்படி ஒழுக்கம் தவறணும்னா கால புத்தகத்துக்கு 8ஆம் இடத்துல சந்தேகம் நீதான். 8ஆம் இடம் என்பது கெட்ட பேர், அவமானம் இதெல்லாம் உண்டாகும். அதாவது ஒழுக்கம் தவறினால் கெட்ட பேர் உண்டாகும். இதுதான் பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையின் சம்பந்தப்பட்டது. பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கை ஜோதிடம் எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் ஆகுதுன்னு இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா
இந்த நெருப்பு ராசி. நெருப்பு ராசி என்பது தனுசு, தனுசு, மேசம், சிம்மம். இந்த 3 ராசிகளும் பாத்தீங்கன்னா நெருப்பினால அடிக்கடி பாத்தீங்கன்னா காயங்கள் ஏற்படலாம். பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வந்து பாத்தீங்கன்னா மேசத்துக்கு சிம்பிள் ஆடு. ஆடு பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், குடுகுடுன்னு மலை மேலேயே ஏறிடும். ஆனா எங்க தெரியாது. அதாவது பாத்தீங்கன்னா மேசகாதிக்காரங்க பாத்தீங்கன்னா எதுலையுமே அவசரப்பட்டு மேச லக்கணக்காரங்க எதுலையுமே அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. நிறுத்தி நிதானமா தான் எடுக்கணும். அதே மாதிரி காலபூச சக்கரத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறாது. அதாவது பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்கன்னா நீங்க தான் மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க. அப்படிங்கிற தத்துவம் தான் பாத்தீங்கன்னா 1-8 தத்துவத்தை செவ்வாய்க்கு வச்சிருக்காங்க. செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்குது. அதாவது அவசரப்பட்டு பாத்தீங்கன்னா மலை மேல குடுன்னு ஏறிக்கிட்டு உங்கள்கிட்ட திடீர்னு வீழ்ச்சி ஏற்படும். அப்படிங்கறதான் பாத்தீங்கன்னா 1-8 தத்துவத்தை குறிக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா சிகராசி. சிகம் என்பது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இந்த 4 ராசியும் பாத்தீங்கன்னா சிகராசி. அதாவது பாத்தீங்கன்னா கவியன் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பேச்சு பாத்தீங்கன்னா பேச்சுதான் பாத்தீங்கன்னா அந்த பேச்சு வந்து நிலையா இருந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த நிலையான வருமானம் ஏற்படும். அதனால பாத்தீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு காலபூசத்துக்கு 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா 2க்கு 6ஆம் இடம் 2 சம்மந்தப்படுது. வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா இருந்தாதான் ஒருத்தர் பாத்தீங்கன்னா கடனும் கொடுப்பான். அதனால பாத்தீங்கன்னா உண்மையும் நேர்மையும் ஒருத்தனை பாத்தீங்கன்னா நிலையான வருமானத்துக்கு பாத்தீங்கன்னா வழிவகுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுனம் பாத்தீங்கன்னா காற்று ராசி. காற்று ராசி என்பது 3 ஆகக்கூடிய தத்துவம். வந்து பாத்தீங்கன்னா 3 ஆகக்கூடிய இது பாத்தீங்கன்னா நோய்கள் எதனால ஏற்படுதுன்னா காற்றுனாலையும் தண்ணீர்னாலேயும் ஏற்படுது. முக்காவாசி பாத்தீங்கன்னா காற்றுனாலதான் பாத்தீங்கன்னா நோய்கள் அதிகமா. உதாரணத்துக்கு கொரோனா பாத்தீங்கன்னா நோய் எதன் மூலியமா பகுச்சு, காற்றின் மூலியமா பகுச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா 3 ஆகக்கூடியது. 3ங்கிறது கம்யூனிகேஷன், தொடர்பு, இதெல்லாம் குறிக்கும். அதே மாதிரி காற்று காத்து சம்பந்தப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா தகவல் கொடுக்கணும்னா பாத்தீங்கன்னா மிதுனத்தோட தயவின்றி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு தகவல் போகாது. ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா மிதுனம் கெட்டு போச்சுன்னா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஒரு விஷயத்த சொன்னோம்னா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு 4 டைம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா மிதுனம் கெடாம இருந்தாதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல செயல்படுவாங்க. செயல்பாடு என்பது 3ஆம் இடத்தை குறிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க தன்மை இருந்தாதான் பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா சகலமா பேசுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கவங்க தான் பாத்தீங்கன்னா சகலமா பேசுவாங்க. அப்படி அதனாலதான் பாத்தீங்கன்னா மிதுன லக்கணக்காரர்கள் பாத்தீங்கன்னா சகலமா பேசாங்க, சகலமா இது பண்றாங்க. அடுத்தது கடகத்துக்கு கடக லக்கணம். கடகத்துக்கு கடக லக்கணங்கிறது பாத்தீங்கன்னா சந்தேகன் ஆட்சி பெறக்கூடிய இது ராசி. ஒழுக்கமும் மனது திடமா இருந்தாதான்
ஒழுக்கமா இருக்க முடியும் அப்படிங்க குறிக்கக்கூடியது 4ஆம் இடம். அதனாலதான் காலபூச சக்கரத்துக்கு 4ஆம் இடமா கடகத்தை வச்சுக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகங்கிறது நண்டு குறிக்கும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா கடக ராசி கடக லக்னம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நண்டு தான் பாத்தீங்கன்னா இயக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே இருந்து அனைத்து திசைகளையும் கவர் பண்ணக்கூடியது. அனைத்து எல்லா பக்கமும் தலையை காட்டக்கூடிய ஒரே உலகத்திலேயே ஒரே உயிரினம்னா அது நண்டு மட்டும்தான். அதாவது பாத்தீங்கன்னா கடக ராசி கடக லக்னக்காரங்க பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பாங்க. ஆனா தன்னோட பிரச்சனை தீர்த்து வைக்க முடியாது. இதான் பாத்தீங்கன்னா கடக ராசி கடக லக்னத்தோட தன்மை. அடுத்தது பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடக ராசி பாத்தீங்கன்னா சகமான நீர் ராசி. அதாவது சகமான நீரோட்டம் உள்ள ராசி, ஆற்றை குறிக்கக்கூடிய ராசி. வந்து பாத்தீங்கன்னா கடக ராசி கடக லக்னக்காரங்களுக்கு பையான்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆற்றங்கரையம் பகவானி தாமபகவானி இந்த மாதிரி ஆற்றங்கரையத்துல பையன் இருந்துட்டீங்கன்னா அது கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா நற்பலன்கள் கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அடுத்த சிம்மங்கிறது பாத்தீங்கன்னா சிகமான நெருப்பு ராசி. அதாவது பாத்தீங்கன்னா யாகம் மூலியமா பண்ணக்கூடிய நெருப்பு பாத்தீங்கன்னா நிலையாக இருக்கக்கூடிய நெருப்பு பாத்தீங்கன்னா சிம்மம் குறிக்கும். சிம்ம ராசி சிம்ம லக்னங்க பாத்தீங்கன்னா பையன் செய்யும் போது பாத்தீங்கன்னா யாகத்து மூலியமா பையன் பண்ணீங்கன்னா அது பாத்தீங்கன்னா சிறந்த பலனை கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கடக ராசி கடக லக்னம். அடுத்தது கன்னி ராசி கன்னி லக்னம் பாத்தீங்கன்னா கன்னி ராசி கன்னியா லக்னம் பாத்தீங்கன்னா காலபூசத்துக்கு 6ஆம் இடம். அதாவது பாத்தீங்கன்னா நோய் நொடி பம்பு இதெல்லாம் பேச்சாலை இதெல்லாம் குறிக்கக்கூடியது கன்னி ராசி. இது பாத்தீங்கன்னா எளிதில் தீரக்கூடிய அமைப்பு கொண்டது. முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா டாக்டருங்க இவங்களும் பாத்தீங்கன்னா கன்னி ராசி கன்னியா லக்னம் உடையவர்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோயை ஒரு டீட்டெயிலா பாத்தீங்கன்னா நோயை பத்தி தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு 10 கோடியினம் மிதினம். அதனால பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசி கன்னியா லக்னத்துக்கு இவங்க பாத்தீங்கன்னா தொழில போய் கொண்டு விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களை மீறி எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தொழில பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம என்னதான் யோகங்கள் இருந்தாலும் அமைப்பு இருந்தாலும் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 10 கோடிவன் கெட்டு போக கூடாது. சொந்த தொழில் செய்யணும்னா வச்சுக்கோங்களேன். லக்னாதிபதி 6, 8, 12 மகையாம் 3, 6, 8, 12 இதுல பாத்தீங்கன்னா மகையாம் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு யோகத்தை செய்யணும்னா லக்னாதிபதி வலுவா இருக்கணும். லக்னாதிபதி 6, 8, 12 இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய யோகமா இருந்தாலும் அது செயல்பட முடியாது. அது பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தான் யோகத்தை கொடுக்கும். ஆனா 6, 8, 12 என்பது மற்றவர்களை குறிக்கக்கூடிய இடம். வந்து பாத்தீங்கன்னா 6 கோடி 2 இருந்துச்சுன்னா மற்றவங்க பணம் நம்ம கையில வரும். 2 கோடி 6 இருந்துச்சுன்னா நம்மளோட பணம் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க கைக்கு போயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8 கோடி 2 இருந்துச்சுன்னா ஆப்போசிட் அங்க வருமானம் பாத்தீங்கன்னா நம்ம கைக்கு 2 கோடி 8 போய் மாஞ்சிருந்தாங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா பண இழப்பு கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமணம் என்பது துலாம் ராசி. துலாம் ராசி என்பது பாத்தீங்கன்னா காலபூச சக்கரத்துக்கு 7ஆம் இடம். 7ஆம் நண்பர்கள் கூட்டாளி தொழில் உப தொழில் இதெல்லாம் குறிக்கக்கூடியது
சைடு பிசினஸ் சொல்லுவாங்க. உபத்தொழில்ன்றது சைடு பிசினஸ். இது பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தை குவிக்கும். 7ஆம் இடம் என்பது ஆப்போசிட் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு தெரியாது. பாத்தீங்கன்னா உங்களோட லக்னத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி ராகு கேது சண்டி இவங்களோட பாவிகளோட சம்மந்தப்படாம இருந்தாங்கன்னா நண்பர்கள் நல்ல நண்பர்களா அமைவாங்க. அதே மாதிரி ராகு கேது சனி இவங்கள சம்பந்தப்பட்டாக 7 கூடையினோட சம்பந்தப்பட்டாக நண்பர்கள் ஏமாற்று போவனாகவும் ஏமாற்று பகுகளாகவும் இருப்பாங்க. நன்றி. லட்சுமணன், நீ பாதி பேசுனது வரலையாட்டுக்குது. பரவாயில்ல. நான் சவுண்டா தான் பேசுனேன். பேசி பாப்போம். அதுல இருக்கிறத கட் பண்ணி போட்டு விட்டுருவோம். சரிங்க. சரி, தேங்க்யூ. ரொம்ப சூப்பரா அற்புதமான கருத்துக்கள் பேசிய லட்சுமணன் அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.